ஆணவ படுகொலைகளை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே தனி சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு உறுதியளித்துள்ளார். ஆலங்குளம் அருகே நெட்டூர் பகுதிகளில் சாலையில் சென்றவர்களை மர்ம கும்பல் ஒன்று தாக்கிய விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்களை அமைச்சர் வன்னியரசு நேரில் சந்தித்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். நாங்கள் இந்த ஆணவ படுகொலைகள் தடுப்பு சட்டத்தை கொண்டு வருவதற்கு நீதியரசர் KN பாட்ஷா அவர்கள் தலைமையில் ஒரு குழு போட்டிருக்கு. அந்த குழுவினுடைய அறிக்கை தொடரும் இருக்கும். அதை ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ அந்த அடிப்படையில் இது கட்டாயம் இந்த வருகின்ற கூட்டத்தொடரிலேயே இந்த ஆணவ படுகொலைகள் தடுப்பதற்கு தனிச்சட்டம் கொண்டு வருவதற்கு கட்டாயம் நான் அதில் பேசலாம். மேலும் சமூக நீதித்துறை சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பள்ளி இடைநிற்றலை தடுப்பது, மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்கான நிதி ஒதுக்கீடு மற்றும் கல்வி வாய்ப்புகளை விரிவுபடுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக அமைச்சர் வன்னியரசு கூறினார்.